அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க, நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க. கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய இறை வார்த்தை வழிபாடை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திக்கற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மனிதன் பல நேரங்களிலே திக்கற்ற சூழல்களுக்கும் துன்பங்களுக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் உள்ளாகக்கூடிய நேரத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பராக அன்றாடம் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை இந்த இறை வார்த்தை தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதிலே சிறப்பாக கார்மல் சபையை சீர்திருத்த முயன்றதற்காக சிலுவை யோவான் தன்னுடைய சொந்த சபை சகோதரர்களை அவரை கடத்தி சென்று ஸ்பெயினின் தொலதோ நகரில் ஒரு சிறிய இருண்ட அறையில் அடைத்தனர். அங்கே அவருக்கு மிக குறைந்த உணவே வழங்கப்பட்டது. வாரத்துக்கு ஒரு முறை கசையடிகளும் கொடுக்கப்பட்டன. மன ரீதியாக அவர் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார். இறைவன் அவருக்கு செய்த உதவி அந்த இருண்ட அறையில்தான் புனித சிலுவை யோவான் உலகின் மிக சிறந்த ஆன்மீக கவிதைகளில் ஒன்றான ஆன்மீக பாடல், அதாவது ஸ்பிரிச்சுவல் கேண்டிகிள் என்ற புத்தகத்தை எழுதினார். வெளிச்சமில்லாத அந்த அறையில் இறைவன் அவருக்குள் உள்ளொளியாக மாறினார். மனித உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அவர் இறைவனோடு மிக நெருக்கமான ஒன்றிப்பை அடைந்தார். திக்கற்ற அந்த சிறை அவருக்கு ஒரு தவக்கூடமாக மாறியது. இவ்வாறு திக்கற்ற சூழ்நிலையிலே இருந்த புனித சிலுவை யோவான் கடவுளுடைய அருளால் விடுதலை பெற்று அவரை அந்த இருட்டு அறையிலேயே கொலை செய்ய வேண்டும் என்றிருந்த அவர் தப்பிச் சென்று கார்மல் சபையை புனித அவிலா தெரசாலோடு சேர்ந்து சீர்திருத்தம் செய்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சில இக்கட்டான சூழல்கள், பிற மனிதர்களால் நமக்கு உருவாக்கப்படக்கூடிய சூழல்கள், இன்னும் நம்முடைய சக மனிதர்கள், நண்பர்களால், உறவினர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான சூழலில் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை தரக்கூடியவராக, திக்கற்ற நிலையிலே யார் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8, 14 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தையிலே பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்கே இருக்கக்கூடிய தீ ஆவி பிடித்திருந்தவர்களையும் முடக்குவாதமுற்றவர்களையும் கால் ஊனமுற்றவர்களையும் அவர் குணப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அங்கே மக்கள் தீ ஆவியினாலும் முடக்குவாதத்தினாலும் கால் ஊனமுற்ற அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்த அந்த நேரத்திலே அங்கே பிலிப்பு அந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு வழியாக விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இனி 2ஆம் வாசகம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தையிலே கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக தொடக்க நூலிலே நாம் படிக்கின்றோம். ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைகிறது. எனவே திக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய
நமக்காக நாம் புது வாழ்வை பெற வேண்டும், இறப்பிலிருந்து உயிர்ப்பை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக சிலுவையிலே அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நமக்காக இறக்கக்கூடியவராக இருக்கிறார். திக்கற்ற நிலையில் இருந்த நமக்கு விடுதலையை தர இயேசு சிலுவையிலே தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே முக்கியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உங்களை திக்கற்றவராக விடமாட்டேன் என்று சொல்லி நமக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதனை நாம் சிறப்பாக விவிலியத்திலே எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் திக்கற்ற நிலையிலே இருந்தார்கள், அதிலே கடவுள் எப்படி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு தனிமையிலே இருந்தபோது உடனிருந்த தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்தில் ஒரு அடிமையாகவும் பின்னர் அநியாயமாக சிறையிலும் அடைக்கப்பட்டார். அவருக்கு அங்கு யாரும் கிடையாது. ஆனால் விவிலியம் சொல்கிறது ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அவருக்கு பேரன்பு காட்டி வந்தார். சிறையில் இருந்த யோசேப்பை எகிப்தின் மாபெரும் தலைவனாக உயர்த்தி அவர் வழியாக பஞ்ச காலத்திலிருந்து ஒரு முழு இனத்தையுமே கடவுள் திக்கற்ற நிலைக்கு போகாமல் காப்பாற்றினார். அதே போலத்தான் மோசேயுடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது, மோசே தயங்கிய போது துணையாய் நின்றவர் எகிப்தின் பார்வோன் மன்னன் முன் போய் நிற்க மோசே பயந்தபோது எனக்கு பேச தெரியாது என்று அவர் தயங்கினார். ஆனால் கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை மோசேக்கு கொடுத்தார். பாலைவனத்தில் மக்கள் பசியால் வாடிய போது மன்னாவையும் தாகத்தால் தவித்த போது பாறையிலிருந்து நீரையும் கொடுத்து ஒரு தந்தையைப் போல அவர்களை வழிநடத்தினார். மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை ஒருபோதும் கைவிடாமல் திக்கற்ற நிலையிலே கடவுள் உதவியாக இருந்தார். அதை போலத்தான் எலியா இறைவாக்கினர் இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று அழுது சோர்ந்து போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்திருந்தார். கடவுள் அவரை திக்கற்றவராக விடவில்லை. ஒரு வானதூதரை அனுப்பி அவருக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து தேற்றினார். பின்னர் மெல்லிய அமைதியான காற்றின் ஒலியில் அவரோடு பேசி அவருக்கு புதிய தெம்பை கொடுத்தார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில முக்கியமான தலைவர்கள் வழியாக, நீதி தலைவர்கள், அரசர்கள், இவர்களெல்லாம் வழியாக திக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது கடவுள் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை மீட்கக்கூடியவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே நயினூர் கைம்பெண் நம்பிக்கையற்ற நிலையில், ஆதரவில்லாத ஒரு சூழ்நிலையில் நயினூரை சேர்ந்த கைம்பெண் தன் ஒரே மகனை இழந்து திக்கற்ற நிலையில் இருந்தார். அக்கால சூழலில் ஒரு பெண்ணுக்கு கணவனும் மகனும் இல்லை என்றால் அவருக்கு சமூக பாதுகாப்போ வாழ்வாதாரமோ இருக்காது. எனவே இயேசு அந்த பெண்ணை கண்டு அழாதீர் என்று கூறி இரக்கம் காட்டினார். அவர் அந்த இளைஞனை உயிர்ப்பித்து அந்த தாயிடம் ஒப்படைத்தார். ஒரு அனாதையான நிலைக்கு தள்ளப்பட இருந்த அந்த தாய்க்கு மீண்டும் இயேசு புது வாழ்வை கொடுத்து திக்கற்ற நிலையிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதை போலத்தான் சமாரிய பெண் சமூக புறக்கணிப்பில் இருந்த அந்த பெண்ணை யாக்கோபு கிணற்றடியில் சந்தித்த சமாரிய பெண் தனது கடந்த கால வாழ்வின் காரணமாக சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர், யாரிடமும் பேச முடியாமல் தனிமையில் இருந்தவர். யூதர்கள் சமாரியர்களுடன் பேசாத அக்கால வழக்கத்தை மீறி இயேசு அவரோடு உரையாடினார். அவருக்கு வாழ்வு தரும் நீரை வாக்களித்தார். தனிமையில் இருந்த அந்த பெண்ணை ஒரு ஊருக்கே நற்செய்தி அறிவிக்கும் தூதராக மாற்றினார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு முழுவதுமே பல நேரங்களிலே கடவுள் திக்கற்ற நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்த பொழுது எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விடுதலை கொடுக்கக்கூடியவராகவும் மீட்பராகவும் கடவுளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விளங்கினார் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக இருக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே,
இதோ ஆண்டவர் இயேசு நம்முடைய குடும்பங்களிலே இதே போலவே சூழல்கள் ஏற்படுவதை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம். ஒரு சில குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் இல்லாத சூழலினால் திக்கற்ற நிலை ஏற்படுகிறது. ஆண்டவரே, இதோ இந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களே, இதோ திருமணம் செய்து 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கிறதே. ஆண்டவரே, நான் எப்படி என்னுடைய குழந்தையை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில தாய்மார்கள் கூட தன்னுடைய கணவரோடு தன்னுடைய மனைவியோடு பிரிந்திருக்கக்கூடிய இந்த உறவுகளிலே ஆண்டவர் திக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விடுதலையை கொடுக்க இந்த நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்னும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவரே, குழந்தை செல்வம் இல்லாமல் திருமணமாகி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகிறது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு சிலர் என்னை பார்த்து மலடி என்று சொல்கிறார்களே, இன்னும் ஒரு சிலர் இவர் கடவுளால் சபிக்கப்பட்ட மனிதர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவரே, குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு கூட ஆண்டவர் இயேசு என்னுடைய நற்செய்தியின் வழியாக நான் உங்களை திக்கற்றவராக விடமாட்டேன் என்று சொல்லி இயேசு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். அதே போலவே இன்னும் பல்வேறு சூழல்களை நாம் பார்க்கின்றோம். குடும்பங்களிலே பொருளாதார சிக்கல், குடும்பங்களிலே இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தினரால் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனையினால் துன்பங்கள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே வாழக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தையின் வழியாக, மகனே மகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு மீட்பை தருவேன், நான் உனக்கு விடுதலையை தருவேன், நீ ஆண்டவர் பாதத்திலே தஞ்சம் புகுந்து, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்திலே இன்னும் அமைதி இல்லை, இன்னும் என்னுடைய குடும்பத்திலே போதுமான வளர்ச்சி இல்லை, இன்னும் என்னுடைய குடும்பத்திலே யாரும் என்னோடு பேசாமல் இருக்கிறார்கள், என்னை பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஏளனம் செய்யக்கூடியவர் இருக்கிறார்கள், என்னை பார்த்து அவர்கள் சிரிக்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு திருமணமாகவில்லை, மகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையவில்லை, இன்னும் படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த இறை வார்த்தை, மகனே மகளே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன். எப்படி நான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் பாவத்தின் அடிமை தலைக்கு சென்றாலும் மீண்டும் மீண்டும் அவர்களை நான் காப்பாற்றி அவர்களுக்கு வாழ்வை கொடுத்ததை போலவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு நிறைவான வாழ்வை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக தருவதற்காக தயாராக இருக்கிறார். அவருடைய பாதத்திலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், துன்பங்களையும், போராட்டங்களையும், திக்கற்ற சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் அவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். அப்பொழுது இறைவன் முழுமையான விடுதலையை தருவார். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இதற்கு தேவையான அருள் வேண்டி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.